இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தனி ஆளா நின்று அவரோட மொத்த பிளானையும் அழிச்சவன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டாக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி லிரிக்ஸ் அந்த லிரிக்ஸில் எஃபெக்ட்டு அதை எங்கே அரேஞ்ச் பண்ணணும் எல்லாமே நானே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னென்னா இந்த மீத இருக்க பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அதுவும் சிங்கிள் இமேஜ் தான் நம்ம எல்லா பீட் மார்க்குமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் மேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியான ஸ்டெப்பில் புரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீட் மார்க்கில் அதில் எப்படி ஒரே இமேஜை அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ இந்த கலருக்கு ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு ஸோ இதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரே ஒரு இமேஜ் இருப்பதில்ல அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணிட்டு இதில் 5வது பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். இப்போ அப்படியே வீடியோட லாஸ்ட் போயிருங்க. லாஸ்ட் போயிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுதா. இதில் 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து அதுவே வீடியோட லாஸ்ட் வர அந்த இமேஜை இழுத்துட்டு வந்துடும். இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையுமே அந்தந்த பீட் மார்க்குக்கு கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு போய் வைங்க. வச்சுட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா. ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கு டச் பண்ணால் அடுத்த பீட் மார்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அப்படியே அந்த பீட் மார்க்குக்கு நேர 3வது ஒரு சிம்பிள் இருக்கா. ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து அந்த இமேஜ் 2ஆக கட் ஆயிடும். ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த 3வது இருக்குது. ஸோ இதே ஆப்ஷனை வச்சே நம்ம அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை என்ன பண்ணால் இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக இமேஜ் எல்லாமே கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் அந்த மொதல் எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கரெக்டாக அந்த மொதல் இமேஜோட எஃபெக்ட் மட்டும் நம்ம காப்பி பண்ணாமல் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இதில் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4வது காப்பி லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு, அதாவது கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இல்லை லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு போட்டு சைடில் சின்ன ஒரு ஆரோ மார்க் இருக்கா. ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரு. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இப்போ அப்படியே ஒரு 2 இமேஜை விட போகிறோம். ஸோ கரெக்டாக 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து 3வது இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்டே கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு 2 இமேஜ். ஸோ கரெக்டாக 2 இமேஜை விட்டுட்டு பார்த்தாலே அடுத்து வந்து நமக்கு இமேஜஸ் இருக்காது. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜுக்கு நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டையும் கரெக்டாக அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு அந்த லேயரோட காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அதே மாதிரி அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக அதே மாதிரி நம்ம அந்த இதில் என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்தையுமே நம்ம இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது அந்த ஃபஸ்ட் இமேஜ் போக மீத அந்த 2வது இமேஜ் பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இல்லை லாஸ்ட் இருக்க அந்த பேஸ்ட் ஸ்டைல் இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனையும் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே நமக்கு இந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அடுத்த அந்த 2வது இருக்க இமேஜுக்கு பதிலாக அதுலேயும் கரெக்டாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து அந்த ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜ் வீடியோட லாஸ்ட்டில் மீத இருக்க அந்த 2 இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோவே மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.